இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படி எனக்கு தந்த வசனம். Today the given word from God for our concentration. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Children of God, புனித அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில் அந்த வார்த்தைகளை அழகாக நமக்கு வாக்காய் கொடுத்திருக்கிறார். The letter from Saint Paul to the church of Corinthian. 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 26வது வசனங்களை வாசிக்க நாம் கேட்கலாம். Verses 26. பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah to the Lord. இந்த பகுதிகளை சற்று கவனியுங்கள். Let us pay your attention. பவுல் அப்போஸ்தலன் ஒரு பெரிய திருச்சபைக்கு சொல்லுகிறான். Paul apostle forward this letter to the great ஓ church. கொரிந்து சபையின் ஜனங்களே, Oh church of Corinthian, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். listen to the word of God. பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது என்றான். The earth is the Lord's and the fullness of thereof. அப்படி என்றால் அர்த்தம் என்ன? Meaning, பூமி மனுஷனுக்காக தேவன் உண்டாக்கினார். the Lord created this earth for men. அவனை அந்த மண்ணினாலே உருவாக்கினார். Through that sand the Lord creates. ஆனால் But பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது என்று the சொல்லுகிறார். fullness of the earth belongs to God. பூமியிலே ஆசீர்வாதங்கள் நிறைந்து கிடக்கிறது. There is hidden treasure. ஆனால் நாம் அதை சுதந்தரித்துக் கொள்ள முடியாமல் வாழுகிறோம். We are failed to claim. பல சமயங்களிலே நமக்குள்ளே கேள்விகள் எழும்புகிறது. Many times many questions rise. ஏன் தேவன் என்னை ஆசீர்வதிக்கவில்லை? Why my Lord not bless ஏன் me? கர்த்தர் என்னை உயர்த்தவில்லை? Why the Lord not ஏன் lift up me? கர்த்தர் என்னை தரித்திரத்தில் Why வைத்திருக்கிறார்? I am under the grip of இந்த poverty? கேள்விக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பதில் என்ன தெரியுமா? The answer from God. உண்மையுள்ள ஆத்துமா பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுகிறது. Faithful shall get abundant from God. வானத்தையும் பூமியை உண்டாக்காதவைகள் தெய்வங்கள் அல்ல என்று எரேமியா சொன்னார். Jeremiah, you cannot create heavens and earth, they are not gods. ஆனால் இங்கே பவுல் சொல்லுகிறார், Here Paul அந்த says, கொரிந்து சபையின் ஜனங்களை பார்த்து, oh believers of Corinthian, பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. the earth is the Lord's. இந்த பூமியில் உள்ள சகல ஆசீர்வாதமும் அவருடையது, உன்னுடையதோ என்னுடையதோ எவனுடையதும் அல்ல. All the fulfillment of the earth belong to God, God alone. அதை ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னான். And prophet says, கர்த்தருடையவன் கர்த்தருடையவனாய் இருக்கிறான். he belong to God, always belong to God. கர்த்தருடையவனுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. All things together is good for them. ஆனால் But நம்முடைய வாழ்க்கையில 2 நினைவுகளோடு நாம் குந்தி நம்மளால முடியாமல் போனாலும் குந்தி நடக்கிறோம், ஆனால் சுதந்தரிக்க முடியவில்லை. we are halting between too many opinions, but we cannot claim the blessings of God. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Children, இந்த வேத பகுதிகளை சற்று கவனித்து the பாருங்கள். portion from the Bible, பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது என்கிறார். the earth is the Lord's and the fullness of thereof. என் இடத்திலே சில கேள்விகள் எப்போதும் பிறப்பதுண்டு. I used to think many questions. அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் வாடகை வீட்டிலே இருக்கிறார்கள். Many children are in rented houses. உண்மையாகவே அதுதான் உண்மை. Truly it is. ஏன் அவர்கள் வாடகை வீட்டில் Why they இருக்கிறார்கள்? are in rented house? வேதம் சொல்லுகிறது, The Bible says, வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கிற சுதந்திரம். house and wealth, these are the inheritance of அந்த வீட்டையும் forefathers. ஆஸ்தியும் பராமரிக்கிறதுக்கு புத்தி உள்ள மனைவியை கொடுக்கிறாராம். Because he gave wise women to inherit the blessings. புத்தி இல்லாதவள் தன் வீட்டை இடித்து போடுகிறாளாம். தேவன் என்ன செய்கிறாரு? What does the Lord says? நல்லா கவனித்து பாருங்கள். Listen. துரோகிகளை வறண்ட பூமியில் விடுகிறார். Evil is always remaining on the dry land. கட்டுண்டவனை விடுதலையாக்குகிறார். Deliver the bounded. கர்த்தர் பாருங்கள், தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கொடுக்கிறார். And he made houses for the lonely. ஆனால் இந்த பூமியிலே வாழுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஏன் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறார்கள்? Children, those on the earth, why there is no blessings in their நீங்கள் life? சுதந்தரிக்கும் போது ஒன்றை சொல்ல வேண்டும், You have to confess இது one thing. கர்த்தருடையது. This is belong to God. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise be to God. பலத்த கைகளை தட்டி, Let us all clap. இது கர்த்தருடையது. This is belong to God. வேதம் சொல்லுகிறது, The Bible says, பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது என்றார். earth and the fullness of earth belong to God. என் அருமையான மகனே மகளே, Son of the Lord நாம் இந்த Christ. பூமியிலே வாழுகிற காலங்கள் வரை அவருடையவர்களாய் இருப்போமானால் பூமிக்குரிய அத்தனை ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்க முடியும். If you always belong to God, we can claim all the blessings of God. என்ன காரணம்? Reason. வேதம் சொல்லுகிறது, Bible says, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தாராம். from the origin the Lord created heavens and earth. நல்லா கவனிச்சு பாருங்கள். Listen. ஆண்டவர் சொன்னார், பிசாசு வருவதை பார்த்து, Lord said to the இதோ Satan, உலகத்தின் அதிபதி வருகிறான், because the prince of the world is அவனுக்கு coming. என்னிடத்துல ஒண்ணுமே இல்லை. I don't have any fellowship. காரணம் என்ன? Reason. இந்த பூமி என்னுடையது. This earth belong to me. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise the Lord. பூமியில் இருக்கிற அத்தனை ஆசீர்வாதம் என்னுடையது. All the
fulfillment belongs to God. அத்தனை நன்மையும் என்னுடையது. All the goodness belongs to ஆனால் God. வேதம் என்ன சொல்லுகிறது? What is the Bible say? ஆதியாகமம் 1:1 சொல்லுகிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் In சிருஷ்டித்தாராம். the beginning God created the heaven and the அந்த earth. பூமியானது ஒழுங்கின்மை வெறுமையுமாய் இருந்தது. It was empty and unshaped. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. Darkness. தேவாவியான on the- ஜலத்தில் அசைவாடிக் கொண்டிருந்தார். Spirit of God moved on the இந்த water பூமியை அழகாக சீர்படுத்தினார். to decorate the earth. என் அருமையான மகனே மகளே, அவர் உங்களை சீர்படுத்த வேண்டும் என்று He விரும்புகிறார். delayed to decorate you. அப்பொழுதுதான் நீ பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை அனுபவிக்க Then முடியும். you can experience the blessings of the earth. ஏதாவது ஒரு விதத்திலே உன்னுடைய ஆசீர்வாதத்திற்கு தடை இருக்குமானால் உன்னுடைய பூமியிலே நீ இருக்கிறதான உன்னுடைய ஆவிக்குரிய அனுபவத்திலே எங்கோ ஒரு இடத்திலே தவறுகள் In காணப்படுகிறது. some way there is any hurdles before your spiritual blessings. You did some error in your spiritual life. மிக தெளிவாய் கவனிங்கள். Very clearly. பூமி அது நிறைவு கர்த்தருடையது என்று சொல்லுகிறார். And the fulfillment belongs to ஆனால் God. வானத்தையும் பூமியை அவர் சிருஷ்டித்தார். But the Lord created heaven and earth. ஆதியாகமம் 1 முதலாம் வசனம் சொல்லுகிறது, Genesis chapter 1 verses ஒரு 1. நாள் தேவன் ஏசாயா தீர்க்கதரிசியை பார்த்து The Lord சொன்னார், said to prophet Isaiah, ஏசாயா, Prophet Isaiah, வானம் எனது சிங்காசனம், heaven is my throne, பூமி நான் வைத்து காலை வைப்பதற்காக படைத்தது என்று சொன்னார். earth is my footstool. பூமி எனது பாதப்படி. Earth is my footstool. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா Praise சொல்லுகிறேன். be to God. பூமி என்னுடைய பாதப்படி. Earth is my footstool. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. சில பாடல்களை பாடுகிறார்கள். Somebody singing கால் song. வைக்கும் தேசத்தை கர்த்தர் தருகிறார். The Lord will give hand over the ஆண்டவர் nations. ஆபிரகாமை பார்த்து சொன்னார், Lord said to இந்த Abraham, பூமியிலே எவ்வளவு தூரம் நடக்கிறே அவ்வளவு தூரம் உனக்கு நான் தர்றேன் பான்னார். You advance the earth and I will hand over all the earth. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise the Lord. இந்த வேத வசனத்தை பாருங்கள். Look at the Bible. எவ்வளவு நீளமோ எவ்வளவு அகலமோ எவ்வளவு தூரமோ நீ நடந்து சென்று அத்தனை பூமி உனக்கு நான் தருகிறேன். Wherever you go, I will hand over the land under your feet. அத்தனை ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுக்கிறேன். Such a blessing. ஆனா நம்முடைய வாழ்க்கையில பூமியிலே வாழுகிற நமக்கு நிறைவுகள் இல்லை. In our life, we are living on the earth, but there is no satisfaction. வேதம் சொல்லுகிறது, Bible says, வானம் எனது சிங்காசனம், Heaven is my throne. பூமி எனது பாதப்படி. Earth is my கரங்களை footstool. தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise God. பலத்த கைகளை தட்டி. Loudly. இன்று கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறது என்ன? Today, what the Lord shared பூமி அது with me, நிறைவும் கர்த்தருடையது. earth and the fatness of earth belong to God. கர்த்தருடையது உனக்கு சொந்தமானது. So you can easily climb it. எத்தனை பேர் How விசுவாசிக்கிறீர்கள்? many believe that? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise the Lord. இஸ்ரவேலுக்கு விரோதமாய் மீதியானியர்கள் பாளையம் இறங்கும் பொழுது When Midianians encamp against என் அருமையான Israel, கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. ஒரு அற்புதம் நடந்தது. there was a miracle. என்ன அற்புதம் நடந்தது? What is that miracle? கர்த்தரின் பட்டயம் கிதியோனுடைய பட்டயமாய் மாறியது. The sword of the Lord become the sword of Gideon. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise be to God. கர்த்தருடையது எல்லாம் நம்முடையது. கரங்களை தட்டி. What are the things belong to God? It is belong to us. என்ன விசுவாச கைத்தட்டு. That's all glad. நீங்கள் கர்த்தருடையவர்களானால் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். If you belong to God, your heart will expose your joy. பூமியிலே நீ வாழும் பொழுது அது நிறைவு கர்த்தருடையது. The fatness of the land belong to God. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise God. என்ன விசுவாச கைத்தட்டு. Let us all glad. பூமி அது நிறைவும் கர்த்தருடையதுங்க. Earth and the fatness of earth நீங்கள் belong இந்த to God. நிறைந்த ஆசீர்வாதத்தோடு இருக்க வேண்டும். You should claim the fulfillment of ஒரு God. நாள் நகோமி புலம்பி அழுதாள். Naomi cried, நான் நிறைவுள்ளவளாய் போனேன், I went with all இப்ப blessings. குறைவுள்ளவளாக கசந்த மாறாவாய் வந்திருக்கிறேன் Now என்றாள். I am become Mara. ஒன்னே ஒன்னு சொல்லுகிறேன் கவனிங்கள். Let me say one தேவன் எப்பொழுதும் ஒரு மனிதனை நிறைவாக வைக்க விரும்புகிறார். The Lord delayed to bless you in His நிறைவாக abundance. ஆசீர்வதிக்க விரும்புகிறார். In with His அதனால தான் abundance. இவ்வளவு பெரிய பூமியை படைத்து சகலவற்றையும் உருவாக்கி That's why கொடுத்தார். He created the big earth and பவுல் கொரிந்து சபையை பார்த்து சொல்லுகிறார், Paul said to the Corinthians, பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. earth and the fatness of it belong to கர்த்தருடையது God. உன்னுடையதா இருக்கிறது. So you can claim it. கர்த்தரின் பட்டயம் கிதியோனுடைய பட்டயமா இருக்கிறது. Sword of the Lord is கிதியோனுடைய sword of பட்டயம் கர்த்தருடைய பட்டயமா Sword of இருக்கிறது. Gideon belong to sword of கர்த்தருடைய ஆசீர்வாதம் உனக்கு தானே சொந்தம். Blessings of the Lord belong to His பலத்த children. கைகளை தட்டி ஆவியானவரை. Glory be to God. ஹalleluya. Praise the Lord. ஹalleluya. Praise the Lord. அதுதான் கர்த்தருடைய That is ஆசீர்வாதம். the blessings of God. எது கர்த்தருடையது? Which is belong to பூமியும் God. அது நிறைவும். Earth and the fatness. வேதம் சொல்லுகிறது. The Bible says. ஏசாயா 66:1 பாருங்கள். Isaiah 66 வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்று சொன்னார். Heaven is my throne and earth is my footstool. அப்போஸ்தலர் நடவடிக்கை 7:49 வாசித்து பாருங்கள். 7:49. வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி Heaven என்றார். is my throne, earth is my footstool. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு மனிதனாய் உலாவிக் கொண்டிருந்த பொழுது When 2000 years ago Jesus came on this அவர் earth. பிரசங்கித்த ஒரு பிரசங்கத்தின் தலைப்பை பாருங்கள். Look at the title of his என்ன preaching. சொன்னார்? What does he say? பூமியின் பேர் சத்தியம் பண்ண வேண்டாம்,
அது என்னுடைய பாதப்படியாய் இருக்கிறது என்றார். Don't swear upon earth because it is my footstool. கையை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise be to God. பூமியின் மேல் சத்தியம் பண்ண வேண்டாம். Don't swear upon அது earth. என்னுடைய பாதப்படி. That is my footstool. நான் கால் வைக்கிற இடம். Place to place. அது உனக்காக நான் வைத்திருக்கிறேன் என்கிறார். I kept for you. மத்தேயு புத்தகம் 5:35 வாசித்து பாருங்கள். 5:35. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? என் அருமையான மகனே மகளே, Son and daughter, நம்முடைய வாழ்க்கையில நிறைவு இல்லாதிருப்பதற்கு நீ கர்த்தருடையவளாக நீ மாறாமல் இருக்கும் வரை உனக்கு ஆசீர்வாதம் வராது. Reason for our shortcoming, we are not claim the blessings of ஒரே ஒரு God. காரியத்தை சொல்றேன். Let me say one thing. எந்த குறைகள் உனக்கு இருந்தாலும் Whatever shortcoming you may அந்த have, குறைகளை அவர் நிறைவாக்குவார். He will fulfill it. ஆமென் சொல்றங்க 3 அல்லேலூயா Praise சொல்லணும். be to God. என் குறைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்கினார் என்றார். He will fulfill all my shortcomings. அதைத்தான் பவுல் சொல்லும்போது சொன்னான், When Paul said, பூமியும் அது நிறைவும் கர்த்தர் உடையது என்றார். earth and the things of the earth belong to God. கர்த்தர் உடையது என்று It சொன்னார். belong to God. என் அருமையான மகனே மகளே, Son and daughter in Christ. சற்று யோசித்து பாருங்கள். உலகம் எங்கும் இருக்கிற எல்லா ராஜ்யத்தை விட மிகப்பெரிய ராஜ்யத்தை ஒருவன் வைத்திருந்தான். More than all the kingdom of the world, a person had a great. அவனுக்கு பெயர் பார்வோன். He was Pharaoh. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. ஒட்டுமொத்த இஸ்ரவேலர்கள் அங்கே அடிமைகளாய் இருந்தார்கள். These Israel under the clutches of Pharaoh. கோதுமைகளை அறுத்தார்கள், They are harvesting. செங்கல்லை அறுத்தார்கள், They cut the. அடிமைகளாகவே இருந்தார்கள். Always அந்த slaves. தேசத்தை சுற்றி அழகான நைல் நதிகள் ஓடிற்று. Beautiful rivers. ஆனால் பார்வோனை பாருங்கள், Look at Pharaoh. அந்த பார்வோனுடைய அரண்மனையில் இருக்கிறவர்கள் மற்ற எல்லாருமே பார்வோனை கடவுளாக வணங்கினார்கள். All other people worship Pharaoh as a god. பார்வோன் சொன்னான், Pharaoh said, இது என்னுடைய தேசம், this is my land. நான் தான் இதற்கு கடவுள், I am the god of இது the land. என்னுடைய பூமி, This is the land of இது mine. என்னுடையது என்று This is சொன்னான். mine. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. ஒரு நாள் மோசே அவனை பார்த்து சொன்னான். And Moses said to them, மோசே அவரை பார்த்து கேட்கிறார், Moses said to him, பார்வோன், Pharaoh, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தரை ஆராதனை செய்யும்படி அனுப்பு, permit them to worship their God. இல்லாவிட்டால் Otherwise, எல்லாருடைய மண்டையும் உடையன்னா, I will break all your head. எல்லாருடைய மண்டையும் I உடைப்பேன்னு will break சொல்லிட்டான். all your head. யோசிச்ச, மண்டை உடைக்க போறியா? How do you break my ஆமா, head? எல்லா மண்டையும் உடைப்பேன் Yes, I என்றான். will break. எகிப்து முழுவதும் கல்மழை பேயும் என்றான். And a hailstone will come throughout the Egypt. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. கல்மழை ஒவ்வொருத்த மண்டையில உழுது, எங்கு பார்த்தால் ரத்த ஆறுகள், Bloodshed. கல்மழை பொழிந்து கொண்டே இருக்கிறது. Hailstone coming down. கொஞ்சோண்டு ஒரு சின்ன கல் விழுந்தாலே மண்டை உடையுது. வாயத்திலிருந்து கல்லு மழை பேஞ்சா என்ன ஆகும்? இந்த அடிமைகளாகிய இஸ்ரவேலர்களை கேசிய நாட்டிலே தனியாக வைத்திருந்தார். But these slaves lived in ghost ship. அதாவது மெட்ராஸ் மாதிரி ஒரு பெரிய பட்டணம் வச்சுக்கோங்களேன். Is like Chennai. ஒரு மூளை ஓரமா ஒரு பக்கத்திலே ஒரு அந்த ஊரை வைத்திருந்தான். In a corner place of Egypt. ஆனால் அங்கு மட்டும் கல்மழை பொழியவில்லை. Particularly that place never கைகளை experienced. தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. என்னையா விசுவாச கை தட்டு. அங்க மட்டும் கல்மழை பேயல. That place will not experience. ஏன் பேயல? Why? அந்த இடத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் இருந்தார்கள். Because children of God abode. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், Today the Lord உன் says, சத்துருக்கள் மேல் கல்மழை பெய்யும், நீ என்னிடத்தில் இருக்கிறபடினாலே அது நிறைவு உனக்குத்தான். hailstone will hit your enemies but you will not experience. ஒரு விசுவாசத்தோடு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. வேதம் சொல்லுகிறது, The Bible says, யாத்ராகமத்தின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் Exodus 9 26, 27, 28 வாசிக்க கேட்கலாம். 26 onwards. இஸ்ரவேல் புத்திரர் இருந்த இஸ்ரவேல் புத்தர் இருந்த கோசேன் நாட்டிலே மாத்திரம் கோசேன் நாட்டிலே மாத்திரம் கல்மழை இல்லாதிருந்தது. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. இங்க பாருங்க, Look at here. அண்ணா நகருக்கும் இங்க இருக்கிற மாதிரி Look at like Anna Nagar and Kilpak. பக்கத்து பக்கத்துல ஒரே நாடுதான். Nearest place. அந்த ஊருக்கு பாருங்க, இப்ப அண்ணா நகர், கீழ்ப்பாக்கம், பெரம்பூர், வில்லிவாக்கம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கோசே நாட்டிலே அவர்கள் இருந்தார்கள். கோசே நாட்டில் மட்டும் மழை பெய்யவில்லை. Only in the land of Goshen where the children of Israel என்ன மழை பெய்யவில்லை? No hail. கல்மழை பெய்யவில்லை. No hail. பாருங்க, படபட படபடன்னு கல்லு மழை கொட்டிருக்கும் போது எத்தனை பேர் மண்டை உடைஞ்சிருக்கும். This hail rain come upon the Egyptians. ஆனா ஒரு பெரிய மிரக்கல் பாருங்கள், That is a miracle. இஸ்ரவேல் புத்திருந்த கோசே நாட்டில் மட்டும் கல்மழை பெய்யவில்லை. அப்பொழுது பார்வோன் மோசேயும் ஆரோனையும் அழைப்பித்து மோசேயும் ஆரோனை அழைப்பித்து, நான் இந்த முறை பாவம் செய்தேன், நாங்கள் இந்த முறை பாவம் செய்தோம், கர்த்தர் நீதி உள்ளவர், கர்த்தர் நீதி, கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா The சொல்லுங்க. Lord is righteous. புறஜாதியா வாயில வைச்சாரியா வார்த்தைய Gentile confessing.
அவன் சொன்னான், நான் பார்வோன், I am Pharaoh. நான் கடவுள், I am God. எல்லாரும் என்ன கும்பிடணும், Everybody should அப்படி worship. பிடி என்று சொல்லிக் கொண்டிருந்தான். He said this word. ஆனால் பாருங்க, Immediately இவன் சொல்றான் he said மோசேயை நோக்கி, to Moses, ஐயா மோசே, Moses, ஐயா மோசே, Moses, இந்த முறை நாங்கள் பாவம் செய்தோம். I have sinned this time. கர்த்தர் நீதி உள்ளவர். கைகளை தட்டி ஒரு அலைய சொல்லுங்களே. Amen. கர்த்தர் நீதி உள்ளவர், நானும் என் ஜனமும் துன்மார்க்கர். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. தேவனுடைய பிள்ளையை தவிர மத்த எவனும் துன்மார்க்கனே. He confessed, I and my people are wicked. விசுவாசிக்கிறவங்க மூணு அல்லேலூயா சொல்லணும். Hallelujah to God. ஹalleluya, Amen. ஹalleluya. பார்வோன் சொல்லுகிறான், Pharaoh said, நானும் என் ஜனங்களும் துன்மார்க்கர். I and my people are wicked. வாசிக்கலாம். இது போதும், இது போதும். இந்த மகா இடி முழக்கங்களும். நல்ல கவனிங்க, இது போதும். It is enough. இந்த மகா இடி ஆ, முழக்கங்களும் கல்மழையும் கல்மழையும் ஒளியும்படிக்கு ஒளியும்படிக்கு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள். நான் உங்களை போக விடுவேன். நான் உங்களை போக விடுவேன். இனி உங்களுக்கு தடை இல்லை என்றார். உங்களுக்கு தடை இல்லை என்ற கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise God. தடை இல்லை என்றான். மோசே அவனை நோக்கி, நல்ல கவனிங்க, மோசே பார்வோனை நோக்கி, நான் பட்டணத்திலிருந்து புறப்பட்ட உடனே நான் பட்டணத்திலிருந்து புறப்பட்ட உடனே என் கைகளை கர்த்தருக்கு நேராக விரிப்பேன். என் கைகளை கர்த்தருக்கு நேராக நீட்டுவேன். அப்பொழுது இடி முழக்கங்கள் இடி முழக்கங்களும் ஓய்ந்து கல்மழை நின்று போகும். கல்மழை நின்று போகும். அதனால் பூமி கர்த்தருடைய கைகளை தட்டு. Hallelujah. Praise God. Amen. Hallelujah. பலத்த கைகளை தட்டி ஆர்ப்பரி. Let us exalt the Lord. பார்வோன், You Pharaoh, பூமி கர்த்தருடையது, earth is the Lord's. இந்த நைல் நதி கர்த்தருடையது. This Nile river belongs to God. நான் போய் வெளியே போய் கையை நீட்டுவேன், I will spread out my hand unto the மாவான Lord. அப்ப தெரியும் கர்த்தருடையது பூமின்னு. Then you can see that the earth is the Lord's. இப்ப பக்கத்துல கை சொல்லுங்க, நாம் கர்த்தருடையவர்கள். We all belong to God. மோசே, Moses said, நான் கையை என் தேவனுக்கு நேரா I நீட்டுவேன். will spread abroad இடி my hands to முழக்கங்கள் God. நின்னுடும், This will stop. கல்மழை நின்னுடும், Hail will stop. பூமி கர்த்தருடையது என்று நீ அறிவாய் என்றார். You have to know that the earth is the Lord's. கைகளை தட்டி அப்பாவுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise the Lord. இப்ப சொல்லுங்க, பூமி யாருடையது? Earth belong to who? பூமி நிறைவு யாருடையது? Earth and அதன் fulfillment. ஆசீர்வாதம் யாருடையது? Blessings of the earth belong to- கர்த்தருடையதுன்னு சொல்றவங்க மூணு அல்லேலூயா சொல்லணும். Hallelujah. இது என்னுடையது, This is mine. அது என்னுடையது, That is mine. அது என்னுடையது. That is mine. ஒண்ணு உண்டு இல்ல, That is not yours. எல்லாம் கர்த்தருடையது. Everything ஒரு belongs அல்லேலூயா to God. சொல்லுங்களேன். Hallelujah. இப்போ நான் உங்களை ஆசீர்வதிக்க I'm போகிறேன். going to bless you. விசுவாசிக்கிறீங்களா? Believe that. எல்லாரும் Everyone, பைபிள் எடுத்துக்கோங்களேன். take up your Bible. 3ஆம் சங்கீத திருப்புங்களேன். அதுல 8வது வசனத்துக்கு ஒரு அன்பு செலுத்துங்கள். 3 verses 8. நிதானமா சொல்லுங்க. ரட்சிப்பு கர்த்தருடையது. ரட்சிப்பு கர்த்தருடையது. தேவரீருடைய ஆசீர்வாதம் தேவனுடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படி பைபிளை கிழவை. That's your Bible. ரட்சிப்பும் ஆசீர்வாதம் யாருடையது? Salvation belongs ரெண்டு கையை to உயர்த்தி, God. ரெண்டு கையை உயர்த்தி இந்த வருஷத்தின் கடைசி ஆராதனையிலே, Last Sunday of this ஆண்டவரே, year, Lord, ரட்சிப்பு கர்த்தருடையதுங்க, salvation belongs to God. ஆசீர்வாதம் யாருடையது? Blessings belong to God. உம்முடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல், Thy blessings is உம்முடைய ஜனத்தின் மேல் உயர்த்தி சொல்லுங்கள். ஆண்டவரே, நீர் என்னுடையவர், நீர் என்னுடையவர், நான் உம்முடையவர். நான் உம்முடையவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய தாயார் ஜெபிப்பார்களாக. Your mother will pray for you. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, நீங்க கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா. பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது என்று சொன்னீர் ஆண்டவரே. இந்த பூமியிலே வாழ்கிற எங்களுக்கு நீர் ஆண்டவரே அப்பா எல்லாம் உம்முடையது ராஜா. அதை எடுத்து நீர் எங்களுக்கு கொடுக்கிற தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே கொடுத்த ரட்சிப்பு ஆண்டவரே கர்த்தருடையது ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்கு விரோதமாக கர்த்தர் ஆண்டவரே யுத்தம் கர்த்தருடையது என்று சொன்னீர் ஆண்டவரே. இந்த நாளிலே ராஜா ஆண்டவரே 2026 காண நாங்கள் ஆண்டவரே இருக்கிறோம் ஆண்டவரே. இந்த வருஷத்தில் எங்களுக்கு எல்லா நிறைவான ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஆண்டவரே நீர் எடுத்து கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ரட்சிப்பு உம்முடையது ராஜா ஆண்டவரே. அப்பா பூமியில் உள்ள அத்தனை ஆசீர்வாதங்களும் ஆண்டவரே உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக என்று சொன்னீர் ஆண்டவரே. இன்றைக்கு மனதார ஆண்டவரே கர்த்தருடைய சகல ஆசீர்வாதத்தையும் ஆண்டவரே சகல சமாதானத்தையும் ஆண்டவரே எல்லாம் உம்முடையது ராஜா
ஆண்டவரே இன்றைக்கு உம்முடையதை என் தேவனாய் கர்த்தர் எடுத்து ஆண்டவரே உம்முடைய ஏபி சபை பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஒவ்வொரு ஆமென். குடும்பத்திற்கும் Glory. நீர் கர்த்தருடையதை எடுத்து கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மெய்யாகவே நீர் கொடுத்த ஆண்டவரே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் ஆண்டவரே பெற்றுக்கொண்டு ஆண்டவரே மனதார சமாதானம் சந்தோஷத்தோடு ஆண்டவரே கடந்து போகிறோம் ஆண்டவரே. 2026 கர்த்தர் ஆண்டவரே கொடுத்த நிறைவான ஆசீர்வாதத்தோடு வந்து ஆண்டவரே அப்பா இன்னும் கர்த்தர் எங்களை உயர்த்துவீராக ஆண்டவரே. கொடுத்த ஒவ்வொரு வாக்கும் எங்களுக்கு அப்படியே பலிக்கட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே ஆமென். மோசே சொன்னார், Moses said, கர்த்தருடையவர்கள் யாவரும் என்னண்டை வாருங்கள் என்றார். those who belong to God, come unto அப்படி me. நீங்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கிறபடினாலே Because you belong to கர்த்தர் God. சொல்லுகிறார், The Lord says, தமது நாமத்தினாலே for his name, ரட்சிப்பு என்னுடையது, salvation will be ஆசீர்வாதம் என் ஜனத்தின் மேல் தங்கும் என்று சொன்னார். Blessings will rest upon my இன்றைக்கு people. கர்த்தரை உங்கள் மேல் தங்க பண்ணுவாராக. இயேசுவே Jesus, உமது அடியான் ஜெபிக்கிறேன். thy servant I pray. இந்த செய்தி கேட்ட ஒவ்வொரு மகனையும் Every son to his ஒவ்வொரு மகளையும் every daughter, ஒவ்வொரு குடும்பத்தையும் every family, ஆசீர்வதிப்பீராக. bless them. இந்த உலகத்திலே In this world, சகல ஆசீர்வாதமும் with all blessings, உம்முடையது, belong to you, அது எங்களுடையது, belong to us. உம்முடைய ஜனமாகி எங்கள் மேல் வந்து பலிப்பதாக. Fulfill in our life. சுகத்தால் நிரப்பும், With sound health, பலத்தால் நிரப்பும், with strength, ஆசீர்வாதத்தால் நிரப்பும், with blessings, ஐஸ்வரியத்தால் நிரப்பும், with riches, சமாதானத்தால் நிரப்பும், with peace, ரட்சிப்பால் நிரப்பும். salvation. கர்த்தாவே, O Lord, சத்துருவை நிர்மூலமாக்க யுத்தம் உம்முடையது. battle belongs to God. இனி எங்கள் சத்துருவை பார்க்க We கூடாது. will not see enemy. நாங்கள் We ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா should be our blessed. எங்கிருந்து புறப்பட உதவி செய்யும். Help us to go out. இயேசுவின் நாமத்தில் Save in பிதாவே Jesus' name we pray. ஆமென்.